அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் அந்த கண்டனத்தில் பதிவு செய்திருக்கிறார். முன்னதாக துண்டு பிரசுரம் விநியோகித்ததற்காக சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த கைது நடவடிக்கைக்கு தற்போது அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதில் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்றும் பதிவு செய்திருக்கிறார். அறவழியில் மக்களை சந்தித்த கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், அந்த கண்டன பதிவில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று காலை ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அண்ணனாக தங்கைகளுக்கு கடிதம் என தமிழகத்துல சமீபத்துல நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிராக அந்த கடிதம் எழுதியிருந்தார். குறிப்பாக அந்த கடிதத்துல முடிக்கும் போது தைரியமாக இருங்கள் என்றும் விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற நோக்கில் அந்த ஒரு கடிதம் என்பது எழுதப்பட்டது. இந்த கடிதம் எழுதி இன்று காலை வெளியான உடனே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மகளிரிடம் இந்த கடிதத்தை கொண்டு செல்லும் நோக்கில பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சி தலைமை சார்பாக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில தமிழகம் முழுவதும் இன்று காலை அந்த விஜய் கையால் எழுதப்பட்டு வெளியான அந்த கடிதத்தை நகல் எடுக்கப்பட்டு துண்டு பிரச்சாரம் போல ஒவ்வொருவருக்கும் மகளிராக சென்று கொடுக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சென்னையில இந்த பணிகளை மேற்கொண்ட பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. மத்திய சென்னை சார்பாக சென்னை தியாகராய நகரத்துல கல்லூரி மாணவிகளிடம் இந்த பிரசுரங்களை வழங்கி வந்த மகளிரை கைது செய்து தியாகராய நகர்ல ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். அதை ஏன் கைது செய்தார்கள் என்று கேட்க சென்ற மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆளுநரை சந்தித்த பின்பு பொதுச் செயலாளர் ஆனந்த் நேர்ஜியாக அவர்களை சந்திக்க சென்றிருந்தார். அவரையும் கைது செய்து அழைத்திருந்தனர். இந்த சூழல்தான் தற்போது தொடர்பாக அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கண்டன அறிக்கையை வெளியிட்டார். அந்த கண்டன அறிக்கையில பேச்சுரிமை கருத்துரிமை அடிப்படையில பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அமைதியான முறையில பிரசுரங்களை வழங்கியதற்கு கைது செய்ததை கண்டிப்பதாகும். இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகு நாட்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று இந்த தன்னுடைய கண்டன அறிக்கையை குறிப்பிட்டு முடித்திருக்கிறார் விக்னேஷ். தமிழக வெற்றிக் கழகத்தினர் கைது நடவடிக்கைக்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.